தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 7. என்ன பண்றீங்க? எங்க இழுத்துட்டு போறீங்க? கையை விடுங்க. நானே உன்னை பாட்டிக்கிட்ட கொண்டு விடுறேன். கதவை தட்டு என்றவனின் பேச்சு பூட்டிய கதவை பார்த்ததும் நின்று போனது. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட பார்த்தானே, பாட்டி இங்கே தானே இருந்தது. சினிமாவுக்கு போயிடுச்சோ? இங்கே அது ஒன்று தான் பொழுதுபோக்கு. இன்னைக்கு டூரிங் டாக்கீஸில் எம்ஜிஆர் படம். சோலி முடிஞ்சு போகலாமா என்றாள். லூசா நீ? என் கூட எப்படி தங்க முடியும்? எல்லாம் முடியும், ஒன்றும் தப்பில்லை. வழி நெடுக வாக்குவாதம். வெற்றி என்னவோ அவளுக்குத்தான். கதவடைத்து உள்ளே வந்தவன் மீண்டும் ஆரம்பித்தான். வீட்டை பார்த்தல்ல, இது ஒரு ரூம் தான், ஒரு கட்டில் தான். அதனால் என்ன? ஒருத்தர் தரையிலையும் ஒருத்தர் கட்டிலையும் படுத்துக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ். எப்படியும் காலையில் ஊர் தலைவரை பார்க்க போவீங்க தானே, சேர்ந்தே போகலாம். என்னோட தோழிங்களும் கண்டிப்பாக அங்கே வருவாங்க, அப்படியே ஜாயின் பண்ணிக்குவேன். இதை பாரு மைனா. மைனா இல்லை, மயிலா, வாட்எவர். இது சிட்டி இல்லை, கிராமம். நீ நினைக்கிற மாதிரி சேர்ந்து தங்குறதெல்லாம் இங்கே சாதாரண விஷயம் இல்லை. ஓ என்றால் சின்னதாய் அதிர்ந்து. நீங்கள் இது நம்ம 2 பேர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம்னு நினச்சேன். நிறுத்தியவள் ஒரு நிமிட தயக்கத்தின் பின் சொன்னாள். இங்கே நாம் 2 பேர் மட்டும்தானே இருக்கோம், யாருக்கு தெரிய போகுது? உங்களால் எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலை, என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் நேராது. அதுக்கு நான் கேரண்டி. நைட்டை எப்படியாவது நெட்டி தள்ளிட்டா விடிய காலையில் அவங்க வழியை பார்த்துட்டு போயிடலாம். டீல்? கிலுக்கி சிரித்தாள். எதையும் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டியா? என் பேர் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. இந்த லட்சணத்தில் ராத்திரி கூட தங்குறாளாம். வாஸ்தவமான பேச்சு. என்ன தைரியத்தில் அவனோடு வந்தாள் என்று அவளுக்கே புரியவில்லை. ஆனால் என்னவோ பல நாள் தெரிந்தவன் போல ஒரு நம்பிக்கையும் உரிமையும் தோன்றிட அதை நியாயப்படுத்தவும் முடியவில்லை, மறுத்து ஒதுக்கவும் முடியவில்லை. சரி, இப்போ சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? பெட்டர் லேட் தன் நெவர்னு தான் எனக்காகவே சொல்லி வச்சுருக்காங்களே. டிஜே. ஐம் அ பிஸ்னஸ் மேன். இங்கே ஒரு வேலை விஷயமா அந்த ஆளை பார்க்க வந்தேன். பாட்டி வீட்டை பார்த்து கொண்டே எரிச்சலோடு தொடர்ந்தான். நான் பார்த்தப்ப பாட்டி வீட்டில் தான் இருந்துச்சு. நான் சொன்னப்பவே போயிருந்தா இந்த தொல்லையே இல்லை. ஏன் இங்கே தங்கினா என்ன? குடியா முழுகிட்டோம். நான் உங்ககிட்ட தான் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஐ ட்ரஸ்ட் மை கட் இன்ஸ்டிங்க்ட். ஒரு முடிவுக்கு வந்த மயிலா அழுத்தமாக சொன்னாள். இவன் என்னை என்னவோ செய்கிறாளே. கண்களை அழுந்த மூடி திறந்தான் தேஜன். அவளும் ஒரு நாள் தானே, சரி ஒரு நைட்டு தானே, ப்ளீஸ் என்றாள். தலையை சரித்து சலுகையாய் அவள் கேட்க தலையணை ஒன்றை கோபமாய் உருவினான். அச்சோ, எனக்காக நீங்கள் ஏன் தரையில் வாக்கியத்தை அவள் முடிக்கவே இல்லை. அவன் விட்டறிந்த தலையணை காலருகே வந்து விழுந்தது. தலையணை உனக்கு. கீழுதட்டை மடித்து எள்ளலாக சொன்னான். ஷிவல்ரிக்கெல்லாம் ஸ்பெல்லிங் கூட தெரியாது போல முணுமுணுத்தாள். அதை காதில் கூட அவன் போட்டுக்கொள்ளவில்லை. விடிஞ்சதும் காணாமல் போயிடணும். கை நீட்டி எச்சரித்தவன் கட்டிலை வியாபித்து படுத்து விட்டான். The last thing I want is another disaster, an array of emotions. தேஜனின் உள்ளம் காலம் தப்பி எச்சரித்தது. மயிலாவை பார்த்ததிலிருந்தே தேஜேந்திரனை சொந்த பந்தமற்ற தனிமை பூதாகரமாய் மறுட்டியது. எப்போதுமே அவன் தனிமரம் தானே, இன்றைக்கு என்ன வந்தது? என்னவோ இன்றைக்குத்தான் அவன் தனியனானது போல, அனாதரவாய் நிற்பது போல. காரணமெல்லாம் தெரியாது, ஆனால் காரணகர்த்தா இவள்தான். புரண்டு புரண்டு படுத்தவனுக்கு பொட்டு தூக்கம் இல்லை. நெஞ்செல்லாம் நெருடல். கடந்த கால கசப்புகளை கடந்து விட்டேன், மறந்து விட்டேன் என்றல்லவா நினைத்திருந்தான். நீர்மட்டம் உயர உயர நீரோடு சேர்ந்து கிணற்றடியில் மண்டி கிடந்த குப்பைகளும் மேலே எழுவது போல புதையுண்ட பல சம்பவங்கள் மேலே எழும்பி பேயாட்டம் போட்டன.
அவற்றையெல்லாம் அடக்க அரும்பாடுபட்டான். உறக்கம் பிடிக்க வெகு நேரம் பிடித்தது. சேட்ஜியின் மனைவி எடுத்து வளர்த்தார் என்றாலும் மொழி பேதமோ என்னவோ, எடுத்து வளர்க்கிறோம் என்று சேட்ஜி சொல்லும் போதும் அதில் பாசத்தை விட கர்வமே ஒரு பங்கு கூடுதலாய் ஒலிக்கும். சேட்டு பேசும் பாஷை புரியாதுதான், ஆனால் உணர்வுகளுக்கு பாஷை தேவையில்லையே. குரலில் ஒளிந்திருக்கும் சுருதி பேதத்தை தேஜன் எளிதில் கண்டுகொள்வான். சேட்ஜி என்ன செய்தாலும் அதில் ஒரு கணக்கு இருப்பதாகவே தோன்றும். கண்டெடுத்த கடனுக்கு செய்கிறாரா அல்லது ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிறாரா என்று பல நாள் யோசித்திருக்கிறான். ஆரம்பத்தில் பிள்ளையில்லா குறைக்கு தத்தெடுத்தனர். தமக்கென பிள்ளை வந்ததும் அவளுடைய செல்வாக்கு அங்கே குறைந்து போனது. இருப்பினும் முழுவதுமாக அவனை புறம் தள்ளிவிடவில்லை. எடுபடியாய் சேர்த்து கொண்டவர் சேட்ஜியின் மனைவி வற்புறுத்தியதாலோ என்னவோ நன்றாக படிக்கவும் வைத்தார். குற்றம் குறை என்று சொல்ல முடியாதபடிக்குத்தான் வளர்த்தார். படிப்பை தந்தார், பாதுகாப்பை தந்தார். பெற்றவரே கைவிட்ட பின் சேட்ஜி போன்றோர் எதை செய்தாலும் அதை எப்படி குறை சொல்ல முடியும்? அது தானமாக கொடுத்த மாட்டின் பல்லை சரிபார்ப்பது போல் ஆகாதா? அது எப்படி முறையாகும்? ஆரம்பம் முதலே சேட்ஜி அவனை ஒரு எல்லையிலேயே தான் நிறுத்தியிருந்தார். அவனும் அந்த எல்லையிலேயே நின்று கொண்டான். தன்மானத்திற்கு பங்கம் வராதபடிக்கு பார்த்து கொண்டான். மற்ற எதையும் அவன் கேட்டு வாங்குவதில்லை. இப்படியாக பிறந்த இடத்திலும் சரி, வளர்ந்த இடத்திலும் சரி, விட்டேற்றியாய் வாழ்பவன்தான் அவன். தாமரை இலையின் மீது தண்ணீரைப் போலவே வாழ்ந்து பழகியவன். தனியே படுத்து பழக்கப்பட்டவனுக்கு இன்று வந்த இந்த அல்லிக்கொடியின் அருகாமை புதிதாய் இருந்தது. அவளின் அல்லி தர்பார் அவனையே ஆட்டம் காண வைத்தது. ராயெல்லாம் என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் நான் தரையில் படுக்கணுமாமே? கொஞ்சமாவது பயம் இருக்கா? கட்ட தடியனோட தங்குறா. இவங்க வீட்டில் தண்ணி தெளித்து விட்டுட்டாங்களா? நிச்சலனமாய் தூங்கி கொண்டிருந்தவளின் சுவாசம் சீராக கேட்டது. புது இடம்னு கூட இல்லாமல் இவளுக்கு மட்டும் எப்படி இப்படி தூக்கம் வருது? தரையில் கிடந்தவளை பார்த்தான். ஓ மை, என்ன இது? பட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டான். மெலிதான சேலை தோள் பக்கம் சரிந்து கிடந்தது. நிலவொளியோ அங்க லாவண்யங்களுக்கு மெருகு சேர்த்தது. பார்வை மீண்டும் அவள் பக்கம் போகாதிருக்க பிரம்ம பிரயத்தனப்பட்டான். கட்டிலில் அவனும் தரையில் அவளும் இருக்க ஏரியல் வியூவில் ஏடாகூடமாக தெரிந்தாள். இது வேலைக்காகாது. கட்டிலை விட்டு தரையிறங்கி விட்டான். அவளுக்கு எதிர்பக்கத்து தரையில் படுத்த பின் தான் அவனுடைய இதயம் இயல்பான லப்டப்பிற்கு வந்தது. நாளை காலையில் முதல் வேலையாக இந்த அம்மனியை வண்டி ஏற்றி அனுப்பி விட்டுறணும். அரவம் கேட்டு மயிலா விழித்து விட்டாள். அவன் தரையில் இறங்கி படுத்ததையும் பார்த்தாள். தான் இருந்த நிலையையும் பார்த்தாள். சடாரென சேலையை சரி செய்தவளுக்கு பொட்ட புள்ள தூக்கத்தில் கூட உடுப்பில் ஒரு கண்ணு வச்சிருக்கணும் என்று பாயம்மா சொல்லுவது போலவே இருந்தது. நல்லது கெட்டதை அவளுக்கு சொல்லி வளர்த்தது பாயம்மா தான். என்னதான் சொல்லி சொல்லி வளர்த்தாலும் சிலது பட்டால் தானே மண்டைக்கு ஏறும். பொட்ட புள்ள என்று பாயம்மா எதை ஆரம்பித்தாலும் போ பாட்டி என்று சலுகையும் சலிப்புமாய் டியூன் அவுட் செய்து விடுவதே பழக்கம். தூக்கத்தில் எப்படி கண்ணு வச்சுக்கிறதா? போ பாட்டி என்று லாஜிக்கை தேடிய நேரத்தில் பாட்டி சொன்னதன் உள்நோக்கையும் உட்கருத்தையும் தேடி இருக்கணுமோ? பாட்டி சொல்வது போல இனி உடை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இவனாக இருக்கவும் எந்த வில்லங்கமும் ஆகலை எனும் போதே அவனை இன்னமும் பிடித்து போனது. அங்கே இங்கே விலகி விடுகிறது என்று தெரிந்த பின் அந்த ஆர்கன்சா சேலையை சுற்றி கொண்டு படுக்கவும் முடியவில்லை. கொட்ட கொட்ட விழித்திருந்தவள் அதிகாலையிலேயே எழுந்து விட்டாள். டீ போடுகிறேன் பேர்வழி என்று கடாமுடாவென பாத்திரத்தை உருட்டி அவள் எழுப்பிய சத்தத்தில் தேஜனும் எழுந்து விட்டான். நெட்டி முறித்தவனுக்கு புதியவளின் வரவு ஒரு புத்துணர்ச்சியை தந்ததை மறுப்பதற்கில்லை. நேற்றைக்கு சட்னியின் வாசம் என்றால் இன்றைக்கு மசாலா டீயின் நறுமணம். இதுவும் அவனை ஒரு விதத்தில் ஆசுவாசப்படுத்த பழகியவள் போல அந்த வீட்டில் வளைய வந்தவளை புதிராக பார்த்தான். யார் இவ? கலவையான உணர்வுகளை நெஞ்சுக்குள்ள புகுத்தி கலவரப்படுத்துகிறாளே. நெற்றி சுருக்கி பார்த்தவனை நோக்கி நிதானமாக வந்தாள். கையில் தேநீர் கோப்பை. டிஜே சார், தரையில தான் தூங்க போறீங்கன்னு சொல்லியிருந்தா நானாவது கட்டில் படுத்திருப்பேன்ல. சாவதானமாக கோப்பையை நீட்டினாள். இந்தாங்க, பெட் டீ சாப்பிடுவீங்கல்ல. தானும் தரையில் அமர்ந்து கொள்ள அவளை வினோதமாக பார்த்தான். வெட்கங்கெட்ட வயிறு நேற்று போலவே இன்றைக்கும் டீயை வாங்குடா என்றது. வாங்கி கொண்டான்.
பால்? வள்ளி பாட்டி உபயம். தெற்றுப்பல் தெரிய சிரித்தாள். அதுவும் அழகாக இருந்தது. ஓ, அதுக்குள்ளே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? பார்த்தீங்களா, மட்டம் தட்டுறீங்களே. நானா கேட்கல, பாட்டி தான் உங்களுக்கும் சேர்த்து பால் வாங்கிச்சான். அதுவாகவே வந்து கொடுத்தது. அவளுடைய பேச்சும் பார்வையும் சரியட்டுமா என்று சவால் விட்ட சன்ன முந்தானையும் இரவை நினைவுபடுத்த பல் தேய்ச்சிட்டு வரேன் என்று நழுவினான். பாதியில் எந்திரிச்சா எப்படி? நோ டேபிள் மேனஸ், ஸோ சேட் என்ற அவளின் கேலி குரல் அவன் முகத்தில் ஒரு முறுவலை தோற்றுவித்தது. தனக்கு கூட இப்படி சிரிக்க வருமா என்று இரண்டாம் முறையாக வியந்தான். இரண்டாவது ஆளாக அவளும் வியந்தாள். குளித்துவிட்டு இந்த முறை அறைக்குள்ளேயே உடை மாற்றினான். இவளுக்காக உள்ள மாத்தணுமா என்று மனம் முரண்டு பிடித்தாலும் கூச்சம் அவனை கட்டி போட்டது. உள்ளேயே மாற்றிக்கொண்டான். சரி, கிளம்பு. எங்க? எங்கேயா? தலைவர் வீட்டுக்கு போகிறதா தானே சொன்னேன். சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது சார். எங்கள் பாயம்மா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த பாயம்மா ஊர் பேர் தெரியாதவங்களை ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலையா? எனக்கு தான் உங்கள் பேர் தெரியுமே, டிஜே சார். உன்னை திருத்தவே முடியாது என்பது போல தலையை ஆட்டினான் அவன். ப்ளீஸ், நைட்டு ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்டேன், பசிக்குது. எல்லாம் உங்களால தான். என்னாலையா? உங்களாலேயே தான். ஆசையாக சாப்பிட்டீங்க, என்னோட தோசையும் உங்களுக்கே போட்டுட்டேன். அப்போவே கொலை பசி. சாதாரணமாய்த்தான் சொன்னாள். அது ஏற்படுத்திய தாக்கத்தையும் அவன் ஒருவன் மட்டுமே உணர்வான். முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாமல் பேச்சை மாற்றினான். தோசை வார்க்கிறேன், சீக்கிரமாக சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு. மறுபடியும் தோசையா? நாக்கு செத்து போயிடும். நாக்கை நீட்டி அழகு காட்டினாள். ஒன்று செய்யுங்க, நீங்கள் ஒரு வாக் போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே சேமியா கிச்சடி செஞ்சு வைக்கிறேன். சரவண பவன் ஸ்டைலில் அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டா என்னை போகவே விட மாட்டீங்க. இதையும் விளையாட்டாகத்தான் சொன்னாள். அவன்தான் தடுமாறினான். எண்ணம் போகும் போக்கே சரியில்லை என்றது அவன் மனம். சரேலென வெளியேறினான் அவன். அவன் யாரோ எவ்வளோ, அவளை விடமாட்டேன்னு சொல்ல நான் யாரு? சொல்லும் நிலையும் வேணாம், நான் சொல்லி அவன் மறுக்கிற நிலையும் வேணாம். அதை எண்ணி நான் மறுகும் நிலையும் வேண்டவே வேண்டாம். முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய கலை இது. கால் போன போக்கில் நடந்தான். கால் சோர்ந்த பின் திரும்பி வந்தான். வீட்டை நெருங்க நெருங்க கிச்சடி வாசம் மூக்கை துளைத்தது. விடிய விடிய ராமாயணம் கேட்ட மனம் வேறு சீதைக்கு ராமன் சித்தப்பாவா என கேட்டு வைத்தது. சிநேகமாக அவள் சிரிக்கையில் தன்னையும் மீறி கண்கள் சிரிப்பதை தடுக்க முடியவில்லை. நெஞ்சுக்கு இதமும் இவளே, நெருடலும் இவளே வா. இது என்ன வினோதம்? டீஜே சார், கிச்சடி நல்லா இருக்கா? நேரடியாக குக்கரில் கொஞ்சமாக நெய் கலந்த எண்ணெயை விட்டு அதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை லேயர் லேயராக அடுக்கி அதுக்கு மேலே மிளகா பொடியில் பரட்டின பீன்ஸ், கேரட்டை பரப்பி அதுக்கு மேலே சேமியாவை பரத்தி மேலே கொஞ்சமாக சாஸை கண்ணில் காட்டி பேருக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு என்று செய்முறை விளக்கத்தை தன் பாணியில் ஆரம்பித்தாள். சாப்பிடவா வேணாமா? கடுப்பாக கேட்டான். நான் போன அப்புறம் செஞ்சு சாப்பிடுவீங்களேன்னு ரெசிபி சொன்னேன், அது ஒரு தப்பா? சாதாரணம் போல அவள் தோலை குலுக்கி சொல்ல அவனுக்குள் இனம் பிரித்தெறிய முடியாத ஏக்கம். இது என்ன தேவையில்லாத சலனம்? தனக்குள் சொல்லி கொண்டாலும் அதை தடுக்கும் வகை அவனுக்கு தெரியவில்லை. அவளிடமே எரிந்து விழுந்தான். இத்தனை நாள் தெரியாம தானே இருந்தேன், செத்தா போயிட்டேன். தெரியாமல் இருந்தேன் என்று அவன் குறிப்பிட்டது கிச்சடி செய்முறையை தானா அல்லது கிச்சடி செய்தவழியே வா? அது அவனுக்கே வெளிச்சம். ரெசிபி சொன்னது ஒரு குத்தமா டீச்சர் சார்? தொணக்காத மயிலா, கிளம்புற வழியப்பார். ஏன் சார், இங்கே என்ன புதையலாக வச்சுருக்கீங்க? என்னை பற்றி விடுறதுலேயே குறியாக இருக்கீங்க. சரி சரி, கிளம்புறேன். ஒரு அரை மணி நேரம் சரியா? சரியா அரை மணி நேரம் குளிச்சுட்டு ஓடியே வந்துடுவேன். குளித்து முடித்து ஈரச்சேலையோடு வந்தவள் அவனை வெளியே தள்ளி கதவை சாத்தினாள். இருப்பது ஒரே சேலை என்பதால் துவைத்தாளாம். உள்ளே அவன் இருந்ததால் அதையே உடுத்தி கொண்டு வந்தாளாம். இப்போது அது உலரும் வரை அவன் வெளியே நிற்க வேண்டுமாம். சேலையை உலர்த்தி இஸ்திரி போட்டு மடிப்பெடுத்து அவள் உடுத்தி வர மேலும் 1 மணி நேரம் ஆனது போல. ரைட்டா? நான் ஒன்றும் பஸ் இல்லை, நடந்து தான் போகணும். நான் ரெடி. 10 அடி கூட போயிருக்க மாட்டார்கள். வள்ளி பாட்டியின் குரல் பிடித்து நிறுத்தியது. எடுபட்ட பசங்க, இவனுங்க வச்சதே சட்டம்.
இவனுங்களுக்கு பங்காளி தகராறுன்னா அதுக்கு நாம் எதுக்கு பொதி சுமக்கணும்? நீயே சொல்லு தம்பி. மரியாதை கருதி நிற்கும் பழக்கம்தான் அவனுக்கு இல்லையே. ஆமாம் என்று ஏனோ தானோ என பதில் சொன்னவன் போகணும் பாட்டி என்று நகர பார்த்தான். அட, அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கிட்டும் போக முடியாதான். ஊரடங்கு போட்டு வச்சிருக்கான் அந்த கொல்லையில் போகிறவன்.